Hey guys, coming back with another video. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிம்பிளி ஜேபிஆர். இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சி அப்படின்றது datafield இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனில இருந்து நம்ம ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போறோம். ஸோ இவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது அப்படின்லாம் வீடியோ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ கம்பெனி நேம் பொறுத்த வரைக்கும் datafield இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் கம்பெனியோட நேம். இவங்க எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 50 ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது அவங்க தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ப்ரொவைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்பெனி சைட்லேருந்தே உங்களுக்கு அக்காமடேஷன் அப்படின்றது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ datafield இந்தியா பிரைவேட் லிமிடெட்டில் அக்காமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ மேலும் ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு வந்து அமையுது. ஸோ டெசிக்னேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு தான் உங்களுக்கு வந்து ஜாப் வேகன்சி அப்படின்றத எடுக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒர்க் நேச்சர் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 10th ITI அண்ட் டிப்ளமா படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 10th வந்து 10th 12th ITI டிப்ளமா அதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐடிஐயில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டிப்ளமாவில் ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, இஎன்ஐ, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோவில் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 10th ITI அண்ட் டிப்ளமோ படிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது அக்செப்ட் கிடையாது. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஈவன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜெண்டர் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்டு ஃபீமேல் அப்ளை பண்ணுற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போத் மேரிடாக இருக்கலாம், அன்மேரிடாக இருக்கலாம், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு. ஸோ போத் மேல் அண்டு ஃபீமேல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சேலரி அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 10,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி அப்படின்றது சேலரி ரேஞ்சுன்றது அப்படி இருக்கும். ஸோ சேலரி அப்படின்றது அப் டு 10,400 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கில்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, பேசிக்காக ஒரு கம்பெனிக்கு போகும்போது எல்லா கம்பெனியும் என்னென்ன ஸ்கில்ஸ் பார்க்குறாங்களோ ஸோ அதே மாதிரி ஸ்கில்ஸ் தான் இவங்களும் எதிர்பார்க்குறாங்க. இதில் வந்து பிளானிங் ஸ்கில்ஸு, டிசைன் ஸ்கில்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் ஆப்ரேட்டிங் சம்மந்தமான விஷயங்கள், பிளானிங் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது எந்த ஷிஃப்ட் போட்டாலும் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் நேச்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். பேசிக்காக எல்லா கம்பெனிஸ்லையும் கேட்குற அதே ஸ்கில்ஸ் தான் இவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ லொக்கேஷன் அப்படின்றது கோயம்புத்தூரில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ கோயம்புத்தூர் சைடில் யாராவது அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு முக்கியமாக இந்த டிப்ளமா, ஐடிஐ இவங்கெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ datafield அப்படின்றது ஸோ அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த கான்டாக்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கணும். அதாவது எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எந்த வென்யூவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்றது அவங்ககிட்ட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும். ஸோ அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ datafield இந்தியா பிரைவேட் லிமிடெட்டில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு இந்த கம்பெனி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ until then this is JP. ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல ஒரு ஜாப் வேகன்சியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ until then this is JP signing off.